கீ ஃப்ரேம்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் அனிமேஷன் கிரியேட் பண்றதுக்கு இந்த கான்செப்டை வந்து பயன்படுத்துவாங்க. போன 2 வீடியோல பார்ட் 1 பார்ட் 2ல வந்து அனிமேஷனுக்கு தேவையான முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அது எல்லாமே தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆப்ஜெக்ட் அனிமேட் பண்ண போகிறோமோ அங்கே போயிட்டு அந்த அனிமேஷனுக்கு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் பாக்ஸை தான் நான் வந்து அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ டாட் பாக்ஸ். ஸோ இதுக்கு உள்ள போயிட்டு அனிமேஷன் நேம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நான் என்ன பண்ண போறேன்னா கலர் வந்து டிஃப்ரெண்டா டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கலர் சேஞ்ச் அப்படின்ற அந்த நேமை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேமை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ப்ராப்பர்ட்டி அனிமேஷன் டியூரேஷன். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ்லயோ இல்லை செகண்ட்ஸ்லயோ அந்த டைம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு அனிமேஷனுடைய சைக்கிள் வந்து எவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த வேலையை வந்து செய்யும். ஸோ நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அட் கீ ஃப்ரேம்ஸ் இதுதான் கீவேர்டு. இந்த கீவேர்ட் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம கொடுத்த அனிமேஷன் நேமை வந்து கொடுத்துடணும். ஸோ கலர் சேஞ்ச். இப்போ இதை ஒரு பிளாக்காக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஸோ இந்த பிளாக்குள்ள வந்து நிறைய பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளாக்கும் ஒரு அனிமேஷன். ஸோ அதில் நமக்கு அந்த இடத்துல என்ன அனிமேஷன் வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 0%. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாக்காக கொடுக்கணும். இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு எந்த அனிமேஷன் நடக்கணும் அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவாக மாறணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 0% ஸ்டார்டிங் அனிமேஷன், அடுத்து எண்ட் ஆஃப் அனிமேஷன் வந்து 100%. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம பர்சன்டேஜாக கொடுத்து நிறைய பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 50%. ஸோ இது ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸோ அதில் ஒரு லைட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் 100%. அதாவது நம்மளுடைய அனிமேஷன் முடியும் பொழுது நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்றதா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம்ஸாக கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர், அதுக்கப்புறம் லைட் எல்லோ கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர். ஸோ இந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே ரெட் கலர்ல வந்து இந்த அனிமேஷன் வந்து நின்றும். மறுபடியும் வேணும்னா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கலருக்கு பதிலாக ஃபங்க்ஷன்ஸ், அனிமேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பயன்படுத்துறது எப்படி கீ ஃப்ரேம்ஸ்ல அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 0% இந்த பிளாக்ல போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் இதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கியூ, ஸ்கேல் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தி ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் இதில் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட் எக்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து என்ன ஆகும்னா மூவ் பண்ண வைக்க போகுது. இப்போ 500 பிக்சல் வந்து எனக்கு வந்து இந்த சைஸ் வந்து மூவ் பண்ண அப்படின்னு கொடுத்தாச்சு. இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து 50% என்ன கொடுத்தோமோ அது பெர்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் 100% கொடுத்ததும் அந்த அனிமேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து கொடுக்க போற ஃபங்க்ஷன் ரொட்டேட். 360 டிகிரி, இது டிகிரியில தான் கொடுக்கணும். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி விடலாம். ஸோ ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகுது இல்லையா, அது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். அதே சேம் டைம் வந்து நம்மளுக்கு கலரும் வந்து 50% அண்ட் 100% கொடுத்த கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்கேல். இதுல நான் 2 கொடுக்குறேன். 2னா கரண்டா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸோடைய ஹைட் அண்ட் வித் வந்து 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு அந்த அனிமேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ரொட்டேஷன் நடக்கும், அந்த சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரைட் டு லெஃப்ட்டும் மூவ் ஆகும், கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2,3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க 2 வந்து வித் அது வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 3ன்றது ஹைட் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்றோம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கியூ. ஸோ ஸ்கியூவில் வந்து நம்ம டிகிரியில் தான் வேல்யூஸ் கொடுக்குறோம். அதில் வந்து 50 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் 50% இந்த ஃப்ரேம் ஆர் பிளாக் இதுக்குள்ள போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொடுத்து பார்க்க போறோம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம் கோலன் டிரான்ஸ்லேட் ஒய். ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல நம்ம வந்து இப்போ கொடுக்க போறோம். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல வந்து எனக்கு கீழே இருந்து மேல் நோக்கி போகணும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அப் டைரக்ஷன் அப்படின்போது பாசிட்டிவ் 500 பிக்சல். ஸோ ரொட்டேட்ல வந்து 360 டிகிரி அப்படின்றத கொடுத்துட்டு இதை நம்ம சேவ் பண்ண போறோம். அண்ட் இதை ரன் பண்றதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து அது பெர்ஃபார்ம் ஆயிட்டு கீழே இருந்து பாருங்க மேலே போச்சு இல்லையா, அங்கே போயிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகுது அண்ட் ரெட் கலரோட அந்த அனிமேஷன் எண்ட் ஆகுது. ஸோ 20% இதில் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கலர் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஒரு கலர் செலக்ட் பண்ணி செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு இதையும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 0% to 100% இதுக்குள்ள எந்த ஒரு பர்சனாலும் நீங்க எடுத்து ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணி அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். 0% இது அனிமேஷனுடைய ஸ்டார்டிங் ஃப்ரேமா செட் பண்ணோம். அந்த இடத்துல ஃப்ரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100% அதுக்கு பதிலாக 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம்ல வந்து நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2லையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாக்ஸ் வந்து 20 பிக்சலா வந்து மாறணும். அது முடியும் பொழுது அனிமேஷன் முடியும் பொழுது 100% மாறணும். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போது ப்ளூ ஆகும், எண்ட் ஆகும்போது ஸோ இந்த லைட் கலராகவும் நம்ம மாறுற மாதிரி அனிமேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஃபுல்லுமே ஒரே தடவை தான் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஏன்னா இன்னும் நம்ம இத்தனை முறை எனக்கு வேணும் அப்படின்ற அந்த இதை வந்து நம்ம சைக்கிளை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்கல. ஓகே, அதுக்கு தான் வந்து சில அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல 9 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ 2 ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்த்துட்டோம், அனிமேஷன் நேம், அனிமேஷன் டூரேஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் இருக்கு, ஈஸி, ஈஸி இன், ஈஸி இன் அவுட், ஈஸி அவுட், லீனியர். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த 5 செகண்ட்ஸ் டூரேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த செகண்ட்ஸ்க்கு இடப்பட்ட நேரத்துல அந்த அனிமேஷனுடைய ஸ்டார்டிங் வந்து ஸ்பீடா இருக்கணுமா, எண்ட் ஆகும் போது ஸ்லோவா இருக்கணுமா, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டைமிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். இப்போ ஒரு வேல்யூ எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவா இருக்கும், எண்ட் ஆகும்போது ஸ்லோவா முடியும், இடப்பட்ட நேரத்துல ஸ்பீடா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸி இன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றோம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அடுத்தது ஈஸி அவுட். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது ஃபாஸ்டா இருக்கும், எண்ட் ஆகும்போது ஸ்லோவா இருக்கும். அடுத்தது ஈஸி இன் அவுட். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போதும் எண்ட் ஆகும் போதுமே ஸ்லோவா இருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய பர்பஸ். அடுத்தது லீனியர். ஸோ இதனுடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 5 செகண்ட் டூரேஷன் செட் பண்ணியிருக்கோமா, ஸோ இதுக்கு இடப்பட்ட அந்த இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போதும் எண்ட் ஆகும் போதும் அதோட ஸ்பீடு வந்து ஒரே மாதிரியா இருக்கும். ஓகே, கன்சிஸ்டன்ட் ஸ்பீடு வந்து இது வந்து கொண்டு போகும், அதான் லீனியர். அதை சேவ் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய ஸ்பீடு வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அனிமேஷன் டிலே. ஸோ இதுல வந்து நம்ம டைம் தான் கொடுக்க போறோம். இதுல செகண்ட்ஸ்ல கொடுத்துக்கலாம், இல்லைன்னா மில்லி செகண்ட்ஸ்ல நீங்க டைம் கொடுத்துக்கலாம். ஸோ இதை எதை குறிக்கும் அப்படின்னா அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் அந்த அனிமேஷன் வெயிட் பண்ணணும் அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த அனிமேஷன் டிலே. இப்போ 0 கொடுத்துட்டீங்கன்னா இது டிஃபால்ட் வேல்யூ, டிஃபால்ட்டா அது நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே 3s பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம், 3 செகண்ட்ஸ். ஸோ 3s கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ 3 செகண்ட்ஸ் அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா அவரோட அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணது பார்த்தீங்களா,
3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும், அப்புறம் தான் இந்த அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் -3s. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 3 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, லாஸ்ட் 3 செகண்ட் அட் 3 செகண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் அனிமேஷன் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய இந்த ஃபுல் கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இது எல்லாமே வந்து ஒன் டைம் வந்து டிஃபால்ட்டாக நடந்துடும். ஓகே, ஸோ அப்போ அனிமேஷனுடைய இட்டரேஷன் கவுண்டோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 1. ஓகேவா? இப்போ இதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா அனிமேஷனுடைய கவுண்டை வந்து அதிகப்படுத்தணும்னா 2, 3 இந்த மாதிரி நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஒன், இது 2, ஸோ இது 3. ஸோ 3 டைம்ஸ் வந்து நம்மளுடைய நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அனிமேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு முடிவே இல்லாமல் ரிப்பீட்டடாக நீங்கள் ரெப்ரஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அது வந்து ரிப்பீட்டடாக என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அனிமேஷன் டைரக்ஷன். ஸோ அனிமேஷனுடைய டைரக்ஷன் ஃபார்வர்ட் பேக்வர்ட். ஓகே, இந்த 2 டைரக்ஷன் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் நார்மல் அப்படின்றது டிஃபால்ட். ஓகே, நார்மல்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல அனிமேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ இதை ரன் பண்றேன். இதுதான் ஃபார்வர்ட் டைரக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் டைரக்ஷன்ல வந்து நார்மல் எடுத்துட்டு ரிவர்ஸ். ஸோ அப்படியே வந்து பேக்வர்ட் டைரக்ஷன்ல வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து இப்போ உள்நோக்கி போகுது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ அல்டர்னேட். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா அதோடைய ஸ்பீடு, அதாவது கவுண்ட், அனிமேஷன் கவுண்ட் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து அனிமேஷன் சைக்கிள் வந்து ஃபார்வர்டா இருக்கும். அடுத்து செகண்ட் சைக்கிள் வந்து உள்ள போகுது இல்லையா, அப்போ பேக்வேர்டு. தேர்டு வந்து அதே மாதிரி ஃபார்வர்டு. ஸோ ஆல்டர்னேட்னா அப்படி மாறி மாறி வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்டர்னேட் ரிவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது கொடுக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியது பேக்வேர்டா வந்து இருக்கும். பாத்தீங்களா, வெளியே போக வேண்டியது உள்ள போச்சு, அதுக்கப்புறம் வெளியில வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஆல்டர்னேட் ரிவர்ஸ். அப்புறம் அனிமேஷன் பிளே ஸ்டேட். ஸோ ஸ்டேட் அப்படின்றது எது குறிக்குதுன்னா அந்த அனிமேஷன் வந்து ரன் ஆகணுமா இல்லை அந்த அனிமேஷனை பாஸ் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற 2 நிலைமையை வந்து குறிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கொடுத்துட்டீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல என்ன ஆகும்னா நம்மளுடைய அனிமேஷன் வந்து ரன் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்னா அடுத்த வேல்யூ பாஸ்ட். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அனிமேஷன் வந்து பாஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இது வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கு. பார்க்க போகிறது அனிமேஷன் ஃபில் மோடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோம்னா நம்மளுடைய அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அனிமேஷன் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கீ ஃப்ரேமோட அது முடியணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த அனிமேஷன் ஃபில் மோடு. இதில் ஃபார்வர்டு அண்ட் பேக்வர்டு அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. ஃபார்வர்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இதுல நீங்க என்ன ஸ்டைல் கொடுக்குறீங்களோ அதுதான் போயிட்டு முடியும் பொழுது, அந்த அனிமேஷன் முடியும் பொழுது அந்த ஸ்டைல் தான் அப்ளை ஆகும். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். இங்கே 2 செகண்ட் டிலே கொடுத்துருக்கனால டிலே ஆகி நம்மளுக்கு ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா முடியும் போது எதுல இந்த அனிமேஷன் நின்றுச்சு, ஸ்டாப் ஆகும் பொழுது நம்ம 2ல என்ன செட் பண்ணியிருக்கோமோ அதுல போயிட்டு நிற்கும். இல்லை நீங்க 100% நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அதுல என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் ஆட் பண்றீங்களோ அந்த ஸ்டைல் அப்ளை ஆகி நிற்கும். இப்போ பேக்வேர்ட்ஸ் கொடுக்கலாம். பேக்வேர்ட்ஸ் கொடுத்துட்டு நான் அதை ரன் பண்றேன். பாருங்க, ஸ்டார்ட் ஆகும் பொழுது என்ன இருந்துச்சு கலரு ப்ளூ. ப்ளூன்றது எங்க இருந்துச்சு, ஃப்ரம். ஸோ ஃப்ரம்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுல இருந்து தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அனிமேஷன் டிலே கொடுக்கும் பொழுது இந்த பேக்வேர்ட் வந்து உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ டிலே கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அதோடைய டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. போத் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணும் பொழுது அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரம்ல இருக்கக்கூடியது ஆரம்பிக்கும். அனிமேஷன் முடியும் பொழுது
டூ லைன் இருக்கும் அதோட அது ஸ்டாப் ஆயிடும். இதுல நன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதை ரன் பண்றேன். ஓகே, பாத்தீங்கன்னா நார்மலா ரெட் கலர்ல எண்ட் ஆகுது. அனிமேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல டைரக்டா நம்ம பார்த்த மற்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூஸை இங்க ஒரே லைன்ல கொடுத்துட முடியும். இப்போ 5 இயர்ஸ் இது என்னன்னா அனிமேஷனுடைய டூரேஷன். அடுத்து ஈஸி இன் அவுட் அப்படின்றது வந்து டைமிங் ஃபங்க்ஷன். அடுத்து 2 இயர்ஸ் இது வந்து டிலே டைம். இட்டரேஷன் கவுண்ட் வந்து 3 டைம்ஸ் வந்து நம்மளுடைய அனிமேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அல்டர்னேட் அப்படின்றது வந்து டைரக்ஷன். ஃபில் மூட், ஸோ போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டா பெர்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பிளே ஸ்டேட், ஓகே, ரன்னிங் மோட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அனிமேஷனுடைய நேம், ஓகேவா, இதெல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஒரே லைன்ல நம்ம அப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி ஸோ 3 டைம்ஸ் வந்து அல்டர்னேட், அதாவது உள்ள வெளியே இந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.